அவர் வெளிநாட்டுக்கு அரசியல் படிக்க போனதாக சொன்னார்கள். இப்போதான் தெரிகிறது அவர் சர்க்கஸ் படிக்க போயிருக்கிறார் என்று. இந்த சர்க்கஸில் கோமாளிகள் பொதுவாக இந்த மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறது, இல்லை மக்கள் கூட்டமான இடங்களில் நின்று இந்த மாதிரி வித்தை காட்டுவாங்க. அது மாதிரி லண்டனில் அரசியல் படிக்க போய் இந்த சர்க்கஸ் அரசியல் தான் படித்தார் போட்டிருக்கு. அதனால் சர்க்கஸில் இருக்கிற கோமாளிகள் வித்தை காட்டுற மாதிரி இங்கே தமிழ்நாட்டு மக்களில் அதுவும் திமுக அரசை அகற்றுவரை தினம் எடுத்து அடிச்சுக்க வேண்டியானே. ஏன் ஒரு நாளோடு இருக்குது? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு முன்னால் நின்று 5-6 அடி அடிச்சுக்கிறதா சொன்னார். ஆட்சி அகற்றுவரை காலனி அழிய மாட்டேன், செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சி அகற்றுவரை தினம் அடிச்சுக்க வேண்டியானே ஒரு 5-6 அடி. அது சும்மா விளையாட்டாக சொல்கிறேன், பாவம் அடிச்சுக்க வேணாம். அவர் முதல் நாளே அடிச்சுக்க வேணாம்னு சொல்லுவேன். இன்னும் அவரை நம்பி அவர் மனைவி பிள்ளை குட்டி எல்லாம் இருக்காங்கல்ல. அரசியலில் இருக்கிறது அரசியல் ரீதியாக அவர் போராடட்டும், ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், எல்லாம் பண்ணலாம். கண்டன ஆர்ப்பாட்டம், மறியல், உண்ணாவிரதம் இப்படி பண்ணலாமே தவிர மகாத்மா காந்தி கூட சவுக்கடி அடிச்சுக்கிறீங்க. மகாத்மா காந்தி கூட சுதந்திர போராட்டத்துக்காக அவரோட ஒரு தியாகி அவர். இது என்ன கிண்டலான கேலியான போராட்டமாக மக்கள் பார்ப்பார்களே தவிர அதில் சீரியஸ்னஸ் இல்லை. இது பாருங்கள், தொலைக்காட்சிக்கு முன்னால் 2 செருப்பை எடுத்து 1/2 மணி நேரம் காட்டிகிட்டு இருக்காரு. இது காட்டி இதை போட மாட்டேன், இது செருப்பு போட மாட்டேன்னா தெரியாதா ஜனங்களுக்கு? செருப்பு இன்னும் தெரியாதா? அதை 2 செருப்பையும் கலட்டி கையில் வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் செருப்பு போட மாட்டேன்னு செருப்பை காட்டினா தான் மக்களுக்கு செருப்பு தெரியுமா? இன்னும் இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமா இல்லையா? ஒரு ஐபிஎஸ் படித்த மனுஷன் ஒரு தரமான அரசியலை முன்னெடுத்து ஒரு பார்க்குறவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ஒரு அறிவாளியாக இருக்கார், அறிவாளியாக பேசுகிறாரு, அறிவாளியாக அரசியல் நடத்துகிறாருன்னு சொல்கிறோமே தவிர பார்க்குறவங்க கோமாளியாத்தனமாக பண்ணுறாருன்னு சொல்கிற மாதிரி அரசியல் பண்ணுறது. முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டு வந்தவொடனே அப்படியே முற்றிலுமாக ஃபுல் கோமாளி மாதிரி ஆகிட்டார். அதனால் கொஞ்சம் அவரை மாற்றிக்கிட்டா அவருக்கும் நல்லது, அவர் உடம்புக்கும் நல்லது, அவர் குடும்பத்துக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது. அது என்னுடைய ஆலோசனை, இலவச ஆலோசனை. மன்மோகன் சாஹிப் மறைவிற்கு எதிர்கட்சிகள்லாம் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ச்சியை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி இன்றைக்கி ஒரு 5 நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருச்சியிலே கிட்டத்தட்ட 3 அமைச்சர் வந்திருக்காங்க. ஏன்னா பிஜேபி ஆர்ப்பாட்டம்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவும் ஆர்ப்பாட்டம் நடத்துறது அது ரத்து பண்ணியிருக்காங்க. இல்லை, கட்சி சார்பில் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சிகள்லாம் எதுவும் ரத்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரில, நம்ம பார்க்கல. பட் காங்கிரஸ் சார்பில் எல்லாம் 1 வார காலத்துக்கு நிகழ்ச்சிகள் ரத்து ஆகிருக்கு. மற்ற விஷயங்கள் அது மந்திரிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது போகிறது அவங்க சௌரியத்தை பொறுத்த விஷயம். அது அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே. இப்போ அவங்க நீங்கள் பார்க்கும் மந்திரிகளை கேட்கலாம், என்ன கேட்டிங்கன்னா அது அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேளுங்க. அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா அமைச்சர்களை கேளுங்க, அந்த மாதிரி ரத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் பண்ணலாம், ஏதாவது காரணம் சொல்லுவாங்களே, முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டோம் போயிட்டோம், ஏதாவது அதுக்கான தகுந்த காரணத்தை அவங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்க தகுந்த காரணத்தை நான் சொல்ல முடியாதுல்ல. நாங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சார், இதில் அமைச்சரை விடுங்க, கலெக்டர் பங்கேற்றிருக்கார் அரசு நிகழ்ச்சி. கலெக்டரை விட அமைச்சர் தானே பெரிய ஆள். அமைச்சர் கலந்துக்கிற போது கலெக்டர், ஆடிஓ, தாசில்தார் கலந்துக்கிட்டாருன்னு அதெல்லாம் மாவட்டத்தில் பெரிய அதிகாரி கலெக்டர், மாநில லெவலில் மந்திரிகள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் அப்புறம் கலெக்டர் புறக்கணிக்க முடியுமா? அதனால் கலெக்டர்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் பாய்காட் பண்ணால் அவரும் பாய்காட் பண்ணுவார், அரசாங்க நிகழ்ச்சி நடத்தினா அவங்களும் கலந்துக்குவாங்க. அதிகாரிகள் பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் இந்த அரசாங்கம் கட்சிகள் எடுக்க வேண்டிய முடிவு அது. பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். எல்லோரும் நிகழ்ச்சிகளை ஒரு வார காலம் 4 நாள் 3 நாள் தள்ளி வைக்கிறதுனால ஒன்றும் கட்டுப்போகாது. அது அந்தந்த கட்சி அல்லது அரசாங்கம் அல்லது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை.